சிவா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல ஒன்றும் இல்லை, சும்மாதான். இல்ல, நீ போய் சொல்ற. சம்திங் இஸ் ராங். நான் அங்கேயே கவனிச்சேன். இது நான் மலேசியாவில் எழுதின டைரி. எனக்கு மெமரி லாஸ் ஆனதால உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்கிட்ட என்ன எதிர்பார்த்த என்ன எதிர்பார்க்குறேன்னு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. உன்னை பற்றி சுத்தமாக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. சொல்லப்போனால் அம்மா தான் எனக்கு துளசியை காட்டி, ஜனனி தான் உன்னோட மலேசியா காதலி, நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணேன்னு கூட சுத்தமாக எனக்கு தெரியல ஜனனி. உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டேனா இல்லை செல்லம்மா ஏதாவது நிக் நேம் ஆச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை. என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரீதா அந்த டைரியை தேடி கண்டுபிடிச்சு அனுப்பி வச்சான். பாரு, நீ என்கிட்ட கொலுசு கேட்டிருக்க கேட்டல? ஆமா, இந்தியா போனதும் கொலுசு வாங்கி நீயே எனக்கு போட்டு விடணும்னு நான் கேட்டேன். நீயும் அதுக்கு சம்மதிச்ச, அதானே? எஸ், அதேதான். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன கொடுமைன்னா, நீ நினைச்சு நான் அதை எல்லாரும் முன்னாடியும் அந்த கொலுசை துளசிக்கு போட்டு விட்டேன். அப்போ கூட அவன் எதுவுமே சொல்லல. அதான் எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. இட்ஸ் ஓகே சிவா, ஞாபகம் இல்லாம தானே பண்ண. இப்போவும் துளசி அந்த கொலுசை தான் போட்டிருக்கா. அந்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்குடா. என்ன நினைச்சு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. அவ காலை பிடிச்சு என் தொடையில வச்சு அந்த கொலுசை நான் போட்டு விட்டேன். இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்?